பார்த்துட்டு இருக்கிறது ராகேஷ். நேயர் விருப்பம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நிறைய பேர் நிறைய ரெசிபி கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய ரெசிபிஸும் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் வந்து தயிர் அப்பம். இது அனுப்பிச்சது வந்து மைத்திலி கேஎஸ் அப்படின்றவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ரொம்ப யூனிக்கா இருந்த ரெசிபி அவங்களோட பாட்டியோட ரெசிபியா, கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பாட்டி பண்ண ரெசிபி. இது ரொம்ப யூனிக்கா இருந்தது, நல்லா இருந்தது சாப்பிட்டு பார்க்கும்போது. ஸோ இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து 1/4 கப்பு தோரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. ஓகே, அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி, அப்புறம் 1/4 கப்பு வந்து தனியா, ஒரு 10-12 மிளகா வத்தல், இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அப்புறம் ஒரு 2 கப்பு அளவுக்கு நல்ல புளிச்ச தயிர். ஓகே, அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 கப்பு வந்து துருவின தேங்காய். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாத்திரத்துல வந்து இந்த எல்லா பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதை தவிர தனியா, காஞ்ச மிளகாய், அரிசி, இது எல்லாத்தையும் புளிச்ச தயிர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு. வேற எதுவுமே இல்லை, தண்ணி ஆட் பண்ணல, ஒண்ணுமே கிடையாது. முக்கியமா உங்களுக்கு புளிச்ச தயிர் இல்லை அப்படின்னா அந்த தயிர்லயே வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் a tip. ஸோ இப்போ இந்த ஊற வச்ச அரிசி, பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாவை உப்போட இந்த தேங்காவோட பெருங்காயத்தோட நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். அண்ட் அவங்க அந்த இமெயில் எனக்கு அனுப்பிச்சிருந்ததுல அவங்க சொன்ன கன்சிஸ்டன்சி, இது நல்ல நைஸா இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாட் அரைக்கி அந்த மாதிரிலாம் அரைக்கிற மாதிரி கோர்ஸ் பேட்டர் கிடையாது, நல்ல ஒரு ஃபைன் பேட்டர். இதுல கொஞ்சம் தேங்காய், பெருங்காயம் அண்ட் உப்பு போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேட்டர். நல்லா அவங்க சொன்ன மாதிரி இட்லி மாவுக்கு முதல்ல அந்த தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மிஞ்சி போனா என்ன ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது இருக்கு, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கு. இப்படிதான் நல்லா அரைக்கணும். இங்க எண்ணெய் சூடா இருக்கு, நல்லாவே சூடா இருக்கு. பண்ணிட்டு இப்ப நம்ம அந்த வெள்ளை அப்பெல்லாம் ஊத்துவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்ல சென்டர்ல அப்படி ஊத்தும். எப்படி பொரிஞ்சு வருது பாருங்க, நல்ல பூரி மாதிரி பொஃப்னு உப்பும். சீத அங்க பாருங்க, see how beautiful that looks. சோ இது இங்க பொரியட்டும். இங்க நான் வந்து கொஞ்சம் பண்ணி பார்த்தேன், என்ன அழகா இவருங்க எல்லா பக்கமும் பொரிஞ்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இந்த தயிர் அப்பத்தை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போறேன். ஆஹா, இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கொங்கு நாட்டு சைட்ல வந்து புளி வடை, அதாவது புலுசு வடை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க, அதே ஞாபகம் தான் வருது. எக்ஸப்ட் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்காது, நல்ல கிறிஸ்பா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கோ ஹெட், ட்ரை திஸ் வெரி வெரி யூனிக் ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபி உங்க ஃபேமிலியில இருந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கும் ஐ வில் ட்ரை அண்ட் ஷோகேஸ் இட் ஆன் திஸ் ஷோ. Cheers, have a lovely week ahead.